ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி மார்னிங்கே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆஃபர் கொடுத்திருந்தோம். ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 மணி வரை மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த 80% ஆஃபர்ல நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர். ஸோ இந்த நம்பரை உங்க போன்ல சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1699 மட்டும் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்க எஸ்எஸ்சி படிச்சாலும் சரி, ரயில்வே படிச்சாலும் சரி, எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகுற மாதிரி ஒரே கோர்ஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட், லைவ் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதுல இருக்கிறத மட்டுமே ஃபாலோ பண்ணாலே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5ல இருந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். ஸோ அதனால லைவ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாமை டார்கெட் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லைவ் கிளாஸ் ஃபுல்லாவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நடக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய ரெக்கார்டட் கிளாஸஸையும் பார்த்துட்டு கரெக்டா இந்த லைவ் கிளாஸையும் அட்டன் பண்ணிட்டு உங்களால எவ்வளவு டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளவு டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணீங்கனாலே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க வந்து ஒரு 12ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தாலே ரயில்வே எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி 10th முடிச்சிருக்கேன், 10th பிளஸ் ஐடிஐ வச்சிருக்கேன் அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களால ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா ரயில்வேயோட மினிமம் குவாலிபிகேஷனே 12ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பிளஸ் ஐடிஐ தான். அதே மாதிரி எஸ்எஸ்சியோட மினிமம் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்க வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதலாம். ஸோ நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, நான் 12ஆம் கிளாஸ் தான் பாஸ் பண்ணிருக்கேன் மேம், நான் 10ஆம் கிளாஸ் தான் பாஸ் பண்ணிருக்கேன் மேம், ஆனா என்னோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசுக்கு மேல, அதாவது ஒரு 18ல இருந்து ஒரு 36 வயசுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் தாராளமா எழுதலாம். உங்க கையில இருக்கக்கூடிய லேப்டாப் போனை நல்ல விதமா பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். நான் மெயினா சொல்றது என்னன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா காலேஜ்ல கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கையும் கரெக்டா, ஏன்னா காலேஜ்ல ஹோம்ஒர்க் இருக்காது, எப்பவுமே எக்ஸாமுக்கு முத நாள் தான் படிப்போம். சோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்பவே நீங்க போக்கஸ் பண்ணி படிச்சிட்டீங்க, காலேஜ் படிக்கும் போதே போக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஒரு 18 வயசுல உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒரு 20-21 வயசுல காலேஜ் முடிக்கும் போது அப்படியே ஒரு வேலையோட வெளியே வருவீங்க. ஏன்னா நீங்க ஒரு 2 வருஷம் நல்ல எஃபோர்ட் போடுவீங்க, காலேஜும் படிச்சுட்டு அப்படியே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எஃபோர்ட் போட்டீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நான் மினிமம் குவாலிபிகேஷன் சொல்லிட்டேன், 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருந்தா போதுமானது, வயசு 18 வயசு இருந்தாலே போதுமானது. காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க எழுதலாம். காலேஜ் படிக்க ஸ்டூடெண்ட் இப்பவே எழுத ஆரம்பிங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் உங்களோட டைம் உங்களுக்காக எப்படியும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடைக்கும், அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. நீங்க பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணாலுமே யாருக்குமே 24 மணி நேரம் வேலை இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா நமக்குன்னு ஒரு டைம் இருக்கும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் இருக்கும். சோ அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சரே பிரைட்டா இருக்கும். சோ யூட்டிலைஸ் பண்ணுங்க, கரெக்டா படிங்க. சோ ஒரு பெஸ்டான கிளாஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். 2000க்கும் மேற்பட்ட கிளாஸஸ் வந்து கொடுத்திருக்கோம். சோ ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். அது போக எக்ஸ்ட்ரா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஸ்கஸ் பண்றதுக்கு லைவ் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம ஆப்லயே ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய ரயில்வே தமிழ் அண்ட் பேட்சுக்கான கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். கிளாஸஸ் பத்தி ஏதாவது டவுட் இருக்கு, கோர்ஸ் பத்தி ஏதாவது டவுட் இருக்கு, எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.